Good morning students. Now we are going to Biozoology class, 5th chapter, Digestion and Absorption. Previous class we are discussing about digestion of food and role of the digestive enzyme. Now this class we are discussing about absorption and assimilation of proteins, carbohydrate and fats. Absorption and assimilation of proteins, carbohydrate and fats. பாடம் 5 செரித்தல் மற்றும் உட்கிரகித்தல். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் உணவு செரித்தல் மற்றும் செரிமான நொதிகளின் பங்கு என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் ஆகியவை உட்கிரகித்தல் மற்றும் தன்மயமாதல் என்பதை பார்ப்போம். உட்கிரகித்தல் மற்றும் தன்மயமாதல் என்பதை பார்ப்போம். What is meant by absorption? The absorption is a process by which the end product of digestion passes through the intestinal mucosa into blood and lymph. That is called as the absorption. That is called as the absorption. அதாவது உட்கிரகித்தல் என்றால் என்ன? உட்கிரகித்தல் என்பது செரிமானத்தின் முடிவில் தோன்றும் இறுதி விளைபொருட்களை குடலின் கோழைப்பகுதி வழியாக இரத்தம் மற்றும் நிணநீருக்குள் செலுத்தும் நிகழ்ச்சியே உட்கிரகித்தல் எனப்படுகிறது. அப்சார்ப்ஷன் இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 mark questions. Then the villi in the ileum of the villi in the ileum lumen of ileum. The villi in the lumen of ileum are the absorbing units consisting of a lacteal duct in the middle surrounding by the fine network of blood capillaries. Fine network of blood capillaries. சிறுகுடலின் உட்பகுதியில் உள்ள உட்கிரகிக்கும் அலகுகளான குடலுறிஞ்சிகளின் நடுவில் லாக்டியல் எனப்படும் நிணநீர் நுண்குழலும் அதனை சுற்றி நுண்ணிய இரத்த நுண்ணாள வளையும் உள்ளன. Surrounded by the fine network of blood capillaries. அதனை சுற்றி நுண்ணிய இரத்த நுண்ணாள வளையும் உள்ளன. Then the process of the absorption involve the active, passive and facilitate transport. In this the absorption having this the 3 ways. அதாவது இவற்றில் உட்கிரகித்தல் மூன்று வகைகளில் நடைபெறுகின்றன. ஒன்று செயல்மிகு கடத்தல் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். தென் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அதாவது இயல்பு கடத்தல் அண்டு ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட்னா மற்றும் பொருட்கள் வழி கடத்தல் என 3 வழிகளில் கடத்தப்படுகின்றன. செயல்மிகு கடத்தல், இயல்பு கடத்தல் மற்றும் பொருட்கள் வழி கடத்தல் என 3 வகை காணப்படுகின்றன. The process of the absorption involved in the active transport, செயல்மிகு கடத்தல், passive transport, இயல்பு கடத்தல் அண்டு ஃபெசிலிட்டேட் டிரான்ஸ்போர்ட், பொருட்கள் வழி கடத்தல் என 3 வகைப்படுகின்றன. Then the small amount of glucose, amino acids, electrolytes like the chloride ions are generally absorbed by the simple diffusion. பொதுவாக சிறிதளவு குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் மின்பகு பொருட்களான எலக்ட்ரோலைட்ஸ், மின்பகு பொருட்களான குளோரைடு அயனிகள் ஆகியவை பொதுவாக எளிய விரவல் மூலம் உட்கிரகிக்கப்படுகிறது. சிம்பிள் டிஃப்யூஷனா எளிய விரவல் மூலம் உட்கிரகிக்கப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் த 2 mark question. What are the substance is absorbed by the simple diffusion? எந்தெந்த பொருட்கள் எளிய விரவல் மூலம் உட்கிரகிக்கப்படுகின்றன? 2 mark question. Then the passages of the substance into the blood depend upon the concentration gradient. இரத்தத்தை நோக்கிய பொருட்களின் பெயர்ச்சி அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையிலேயே அமைகின்றன. Substance into the blood depend upon the concentration gradients. வேறுபாட்டின் அடிப்படையில், அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையிலேயே இரத்தத்தை நோக்கிய பொருட்களின் பெயர்ச்சி அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையிலேயே அமைகின்றன.
the passages of the substance into the blood that depend upon the concentration gradients. இரத்தத்தை நோக்கிய பொருட்களின் பெயர்ச்சி அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையில் அமைகின்றது. But however, the sum of the substance like the fructose are the absorbed with the help of this the carrier ions like a sodium. Carrier ions like a sodium. However, some of the substance like the fructose are the absorbed with the help of the carrier ions like sodium. என்றாலும் ஃப்ரக்டோஸ் போன்ற சில பொருட்கள் சோடியம் அயனிகளை கடத்து பொருட்களாக கொண்டு உட்கிரகிக்கப்படுகிறது. This mechanism is called as the facilitate transport. இம்முறைக்கு பொருட்கள் வழி கடத்தல் என்று பெயர். This is the important part of 2 mark question. Then the nutrients like the amino acids, glucose and electrolytes like sodium are absorbed into the blood against the concentration gradient by active transport. அதாவது உணவுப் பொருட்களான அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ் மற்றும் மின்பகு பொருட்களான சோடியம் அயனிகள் போன்றவை அடர்த்தி வேறுபாட்டினால் செயல்மிகு கடத்தல் மூலம் கடத்தப்படுகிறது. What are the substance absorbed by the active transport? எந்தெந்த பொருட்கள் செயல்மிகு கடத்தல் மூலமாக கடத்தப்படுகின்றன? The nutrients like the amino acids, glucose and electrolytes like sodium absorbed into the blood against the concentration gradient. By the active transport. உணவூட்ட பொருட்களான அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ் மற்றும் மின்பகு பொருட்களான சோடியம் அயனிகள் போன்றவை அடர்த்தி வேறுபாட்டினால் செயல்மிகு கடத்தல் மூலம் கடத்தப்படுகின்றன. This is the important for this. The insoluble substance like the fatty acids, glycerides and fat soluble vitamins are the first incorporated into the small spherical water soluble droplets called as the micelles. This is called as the micelles. அதாவது கரையும் தன்மையற்ற பொருட்களான கொழுப்பு அமிலங்கள், கிளிசரால் மற்றும் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் ஆகியன முதலில் சிறிய நீரில் கரையும் மைசிலஸ் என்னும் நுண்குமிழ்களாக மாற்றப்படுகிறது. மைசிலஸ், the droplets called as the micelles, and absorbed into the intestinal mucosa where they are the resynthesized into the protein coated fat globules called as the chylomicron. அதில் நீரில் கரையும் மைசிலஸ் என்னும் நுண்குமிழ்களாக மாற்றப்பட்டு சிறுகுடல் கோளை சவ்வினால் உறிஞ்சப்படுகிறது. அங்கு மீண்டும் புரத உரையால் சூழப்பட்ட கொழுப்பு துகள்களாக, அதாவது கைலோமைக்ரான்ஸ் மாற்றப்படுகின்றது. கொழுப்பு துகள்னா கைலோமைக்ரான்ஸ், கொழுப்பு துகளாக மாற்றப்படுகிறது. Where they are the resynthesized into the protein coated fat globules called chylomicron. அதாவது the water soluble droplets called as the micelles and are the absorbed into the intestinal mucosa where they are resynthesized into the protein coated fat globules called as the chylomicron. அதாவது நீரில் கரையும் மைசிலஸ் என்னும் நுண்குமிழ்களாக மாற்றப்பட்டு சிறுகுடல் கோளை சவ்வினால் உறிஞ்சப்படுகிறது. அங்கு மீண்டும் புரத உரையால் சூழப்பட்ட கொழுப்பு துகளாக மாற்றப்படுகிறது. கைலோமைக்ரான் கொழுப்பு துகளாக மாற்றப்படுகிறது. ரீசிந்தசிஸ், அங்கு மீண்டும் புரத உரையால் சூழப்பட்ட ரீசிந்தசிஸ்ட் இன்டு த புரோட்டீன் கோட்டட் ஃபேட் குளோபிள்ஸ் கால்ட் அஸ் த கைலோமைக்ரான். This is the important for the 2 mark question.
which are then the transported into the lacteal within this the intestinal villi and eventually empty into this the lymphatic duct. லிம்பாட்டிக் டக்ட் பின்னர் குடலுறிஞ்சிகளில் உள்ள நிணநீர் நுண்ணாளத்தின் வழியாக கடத்தப்பட்டு நிணநீர் நாளத்தில் செலுத்தப்படுகிறது. The lymphatic duct is the ultimately released the absorbed substance into the blood stream. அதன் பின்னரே இப்பொருட்கள் இரத்த ஓட்ட மண்டலத்தில் கலக்கிறது. While the fatty acids are absorbed by this the lymph duct and other materials are absorbed either the active or the passively by this the capillaries of the villi. இவ்வாறாக கொழுப்பமிலங்கள் நிணநீர் நாளம் மூலமாகவும் பிற பொருட்கள் குடலுறிஞ்சியில் உள்ள இரத்த நாளத்தால் செயல்மிகு கடத்தல் அல்லது இயல்பு கடத்தல் மூலமாக உட்கிரகிக்கப்படுகின்றன. The water soluble vitamins are absorbed by simple diffusion. The water soluble vitamins are absorbed by simple diffusion or active transport. Water soluble vitamins are absorbed by simple diffusion or active transport. அதாவது இவற்றில் காணப்படுகின்ற நீரில் கரையும் வைட்டமின்கள் எளிய விரவல் அல்லது செயல்மிகு கடத்தல் மூலமாக கடத்தப்படுகிறது. The transport of water depends upon the osmotic gradient. அதாவது ஊடுகலப்பு அடர்வை பொறுத்து நீர் உட்கிரகிக்கப்படுகிறது. The transport of water depends upon the osmotic gradient. Osmotic gradientனா ஊடுகலப்பு அடர்வை பொறுத்து நீர் உட்கிரகிக்கப்படுகிறது. Okay, the next time the absorption of the substance in the alimentary canal take place in the mouth, stomach, small intestine and large intestine. அதாவது உணவு உட்கிரகித்தல் வாய்க்குழி, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் ஆகிய பகுதிகளில் நடைபெறுகிறது. மேலும் however the maximum absorption take place in the small intestine. உணவு உட்கிரகித்தல் வாய்க்குழி, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றாலும் பெருமளவு உட்கிரகித்தல் நடைபெறும் இடம் சிறுகுடலே ஆகும். However the maximum absorption take place in the small intestine. The absorption of the simple sugar, alcohol, medicine take place in the stomach. பொதுவாக எளிய சர்க்கரை சிம்பிள் சுகர், எளிய சர்க்கரை, ஆல்கஹால் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவை இரைப்பையில் உட்கிரகிக்கப்படுகின்றன. Stomach. The absorption of simple sugar, alcohol and medicine take place in the stomach. Certain drugs are absorbed by the blood capillaries in the lower side of the tongue and mucosa of mouth. ஆனால் சில மருந்துகள் நாக்கின் கீழ்ப்பகுதியில் உள்ள இரத்த நுண்ணாளங்கள் மற்றும் வாயில் உள்ள கோழை படலத்தால் உட்கிரகிக்கப்படுகின்றன. The large intestine is also involved the absorption of more amount of water, vitamins and some minerals and certain drugs. பொதுவாக பெருங்குடலும் அதிக அளவு நீர், விட்டமின்கள், சில தாது உப்புக்கள் மற்றும் சில மருந்து பொருட்கள் ஆகியவை உட்கிரகிக்கப்படுகின்றது பெருங்குடலில். Then these are all their absorption in function. உட்கிரகித்தல் ஆகும். இவைகள் உட்கிரகித்தல் எனப்படுகிறது. The next one is assimilation. Next one is the assimilation.
What is meant by assimilation? What is meant by assimilation? All the body tissues they utilize, they absorb the substance for the active and incorporate into the protoplasm. This process called as the assimilation. This process called as the assimilation. This is the another one of the 2-mark question. உட்கிரகிக்கப்பட்ட பொருட்களை உடலில் அனைத்து திசுக்களும் பயன்படுத்தி அவற்றை புரோட்டோபிளாச பொருட்களாக மாற்றும் நிகழ்ச்சி. புரோட்டோபிளாச பொருட்களாக மாற்றும் நிகழ்ச்சி தன்மயமாதல், அதாவது அசிமிலேஷன் எனப்படுகிறது. Assimilation is known as the assimilation. What is meant by assimilation? All the body tissues utilize the absorbed substance for their activities and incorporated in their protoplasm. This process is known as the assimilation. அதாவது உட்கிரகிக்கப்பட்ட பொருட்களை உடலின் அனைத்து திசுக்களுக்கும் பயன்படுத்தி அவற்றை புரோட்டோபிளாச பொருட்களாக மாற்றும் நிகழ்ச்சி தன்மயமாதல் எனப்படுகிறது. தன்மயமாதல் எனப்படுகிறது. This is important for the 2-mark question. Then the absorbed substance are the transported through this the blood and a limb to the liver through this the hepatic portal system. அதாவது உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் இரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் கல்லீரல் போர்ட்டல் மண்டலத்தின் வழியாக கல்லீரலை அடைகிறது. From கல்லீரலை அடைகிறது. From the liver, the nutrients are the transported to the all other regions of the body for utilization. கல்லீரலில் இருந்து உணவுப் பொருட்கள் பல்வேறு உடற்பகுதிக்கு பயன்பாட்டிற்காக கடத்தப்படுகின்றன. After absorption, the absorbed substance are the transported through the blood and limb to the liver through the hepatic portal system. உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் இரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் கல்லீரல் போர்ட்டல் மண்டலத்தின் வழியாக கல்லீரலை அடைகிறது. From the liver, the nutrients are transported to all other region. பிறகு கல்லீரலிலிருந்து உணவுப் பொருட்கள் பல்வேறு உடற்பகுதிக்கு பயன்பாட்டிற்காக கடத்தப்படுகின்றன. For the utilization, பயன்பாட்டிற்காக கடத்தப்படுகின்றன. So all the body tissues utilize the absorbed. So all the body tissues utilize the absorbed the substance. Substance for their activities and incorporated into the protoplasm. This process called as the assimilation. எனவே உட்கிரகிக்கப்பட்ட பொருட்களை உடலின் அனைத்து திசுக்களுக்கும் பயன்படுத்தி அவற்றை புரோட்டோபிளாச பொருட்களாக மாற்றும் நிகழ்ச்சியே தன்மயமாதல் எனப்படுகிறது. This is the important for the 2-mark question. The next process is known as the digestion. This is the last process of the digestion. இது செரிமானத்தினுடைய கடைசி நிகழ்வு ஆகும். Digestion, கழிவு வெளியேற்றம். The digestive waste and unabsorbed substance in the ileum enter into the large intestine and it's mostly contain the fiber called as the roughage. அதாவது பின் சிறுகுடலிலிருந்து செரிமானத்தால் உருவாகும் கழிவுப் பொருட்களும் உட்கிரகிக்க இயலாத பொருட்களும் பெருங்குடலில் செலுத்தப்படுகின்றன. இது பெரும்பாலும் நார்ப்பொருட்களால் ஆனது. The mostly contain the fiber called as the roughage. பெரும்பாலும் நார்ப்பொருட்களால் ஆனது. The roughage is utilized by the symbiotic bacteria in the large intestine for the production of substance like the vitamin K and other metabolites. அதாவது இந்த நார்ப்பொருட்கள் பெருங்குடலில் உள்ள இணைவால் பாக்டீரியா அதாவது சிம்பயாட்டிக் பாக்டீரியா இணைவால் பாக்டீரியாக்களால் பயன்படுத்தப்பட்டு விட்டமின் கே மற்றும் பிற வளர்சிதை மாற்ற பொருட்கள் உருவாகின்றன. வளர்சிதை மெட்டபாலிட்டிட்ஸ்னால் வளர்சிதை மாற்ற பொருட்கள் உருவாகின்றன. All thus the substance absorbed in this the colon along with water. இப்பொருட்கள் பெருங்குடலில் நீருடன் சேர்ந்து உட்கிரகிக்கப்படுகின்றன.
the waste then the solidified and fecal matter in the rectum. அதன் பிறகு எஞ்சிய கழிவுப் பொருட்கள் மலக்குடலில் திடநிலைக்கு மாற்றப்படுகிறது. சாலிடிஃபைட் திடநிலைக்கு மாற்றப்படுகிறது. The fecal matter initiates the neural reflex causing the urge or desire for the removal. இந்த மலப்பொருள் ஒரு நரம்பு தூண்டலை உருவாக்கி மலத்தை வெளியேற்ற வேண்டிய உந்துதலை ஏற்படுத்துகிறது. urge or the desire for the removal உந்துதலை ஏற்படுத்துகிறது. Then the adjacent of the faces through the anal opening called as the defecation. It's known as the defecation. This is the important for the 2 mark question. இதனால் மலத்துளை வழியாக மலம் வெளியேற்றப்படுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு மல வெளியேற்றம் adjacent or the defecation அப்படிங்கிறது. It is a voluntary process and is carried out by this the peristaltic movement. இது ஒரு விருப்பத்திற்கு உட்பட்ட அலையியக்க நிகழ்வாகும். பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்னா அலையியக்க நிகழ்வாகும். This is the important for this. The next one is the calorie value of the carbohydrate, protein and fat. Calorie value of the carbohydrate, protein and fat. கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் கலோரி மதிப்பு. We obtain the 50% of the energy from the carbohydrate, 35% from the fat, 15% from the protein. அதாவது கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் கலோரி மதிப்பு. நமக்கு தேவையான ஆற்றலில் 50% கார்போஹைட்ரேட்டுகளில் இருந்தும் 35% கொழுப்புகளில் இருந்தும் 15% புரதங்களிலிருந்தும் பெறுகிறோம். We record the 400 to 500 கிராம் the carbohydrate. நாளொன்றுக்கு 400 முதல் 500 கிராம் கார்போஹைட்ரேட்டிலிருந்து 60 to 70 கிராம் of the fat, 60 முதல் 70 கிராம் கொழுப்பு, 65 to 75 கிராம் of protein, 65 முதல் 75 கிராம் புரதம் நமக்கு per day நமக்கு தேவைப்படுகிறது. we require. The balanced diet of each individual will vary according to their age, gender, level of physical activity and other conditions such as their pregnancy and lactation. அதாவது சரிவிகித உணவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடுகிறது. அதாவது வயது, பால், உடல் உழைப்பின் அளவு, பிற காரணிகளான கர்ப்பம், பாலூட்டுதல் போன்றவற்றை பொறுத்து சரிவிகித உணவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடுகிறது. Vary according to the balanced diet, the each individual will vary according to their age, gender, level of physical activities and other conditions such as the pregnancy and lactation. The first one is the carbohydrate. The carbohydrate are the sugar and the starch. This is the major sources of the cellular fuel which provide the energy. கார்போஹைட்ரேட்டுகள் சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச் ஆகியன கார்போஹைட்ரேட்டுகளாகும். கார்போஹைட்ரேட்டில் கலோரி மதிப்பு 4.1 கலோரி கிராம் ஆகும். This the calorie value of the carbohydrate 4.1 kilocalorie per gram. Kilocalorie. And it's the physical fuel value 4 kilocalorie per gram. அது உடற்செயலில் எரிதிறன் மதிப்பு 4 கிலோ கலோரி பர் கிராம் ஆகும். அடுத்து லிப்பிடுகள். The lipids, the fat and the derivatives of the fat are also the best reserved the food store in our body, which is used for production of energy. லிப்பிடுகள் என்பது கொழுப்பு அல்லது கொழுப்பிலிருந்து பெறப்படும் பொருட்களாகும். இது நம் உடலில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த ஆற்றல் மூலமாகும். It's come to the 1 mark question. The best reserved food stored in our body, which is
யூஸ்டு ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எனர்ஜி, அதாவது நம் உடலில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த ஆற்றல் மூலமாகும். The fat has a calorie value. The fat has a calorie value 9.45 kilocalorie and a physical fuel value of the 9 kilocalorie per gram. அதாவது இவற்றில் கொழுப்பின் கலோரி மதிப்பு 9.45 கிலோ கலோரி பார் கிராம் மற்றும் இதன் உடற்செயலில் எரிதிறன் மதிப்பு 9 கிலோ கலோரி பார் கிராம் ஆகும். The fat has the calorie value of 9.45 kilocalorie and a physical fuel value of 9 kilocalorie per gram. Then the protein, the next one is the protein. The protein are sources of the amino acids required for growth and repair the body of the cells. அடுத்து அமினோ அமிலங்கள் மூலமான புரதங்கள் உடல் வளர்ச்சி மற்றும் செல்களின் பழுது நீக்கத்திற்கு தேவைப்படுகிறது. ரிப்பேர் ஆஃப் த பாடி செல்ஸ், செல்களின் பழுது இஸ் யூஸ்டு ஃபார் த growth. The protein are sources of the amino acids required for the growth and repair the body cells. அமினோ அமிலங்களின் மூலமான புரதங்கள் உடல் வளர்ச்சி மற்றும் செல்களின் பழுது நீக்கத்திற்கு தேவைப்படுகிறது. They are the stored in the body only to a certain extent. A large quantities are excreted the nitrogenous waste. ஓரளவு மட்டுமே புரதங்கள் உடலில் சேமிக்கப்படுகிறது. பெருமளவு புரதங்கள் நைட்ரஜன் கழிவுகளாக வெளியேற்றப்படுகின்றன. The large quantities are the excreted at the nitrogenous waste. The calorie value and the physical fuel value of 1 gram of protein 5.65 kilocalorie and 4 kilocalorie respectively. அதாவது புரதத்தின் கலோரி மதிப்பு 5.65 கிலோ கலோரி பார் கிராம் மற்றும் உடற்செயலில் எரிதிறன் மதிப்பு 4 கிலோ கலோரி கிராம் ஆகும். According to the ICMR, Indian Council of Medical Research and WHO, World Health Organization, the daily requirement of the protein for an average Indian is 1 gram per 1 kg. Average Indian is 1 gram per 1 kg body weight. அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் ICMR மற்றும் உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO படி சராசரி இந்திய மனிதனுக்கு நாளொன்றுக்கு தேவைப்படும் புரதம் 1 கிலோகிராம் எடைக்கு 1 கிராம் புரதம் தேவைப்படுகிறது. 1 கிராம் ஆகும். Now go to the Tamil medium students.
புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகள் ஆகியவை உட்கிரகித்தல் மற்றும் தன்மயமாதல். உட்கிரகித்தல் என்றால் என்ன? செரிமானத்தின் முடிவில் தோன்றும் இறுதி விளைபொருட்களை குடலின் கோழைப்பகுதி வழியாக இரத்தம் மற்றும் நிணநீருக்குள் செலுத்தும் நிகழ்ச்சியே உட்கிரகித்தல் எனப்படுகிறது. சிறுகுடலின் உட்பகுதியில் உள்ள உட்கிரகிக்கும் அலகான குடலுறிஞ்சிகளின் நடுவில் லாக்டில் என்னும் நிணநீர் நுண்குழலும் அதனைச் சுற்றிய நுண்ணிய இரத்த நாள வலையும் உள்ளன. உட்கிரகித்தலில் செயல்மிகு கடத்தல், இயல்பு கடத்தல் மற்றும் பொருள்வழி கடத்தல் ஆகிய முறைகள் காணப்படுகின்றன. சிறிதளவு குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள் மற்றும் மின்பகு பொருட்களான குளோரைடு அயனிகள் ஆகியவை பொதுவாக எளிய விரவல் மூலம் உட்கிரகிக்கப்படுகின்றன. இரத்தத்தை நோக்கிய இப்பொருட்கள் பெயர்ச்சி அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையிலேயே அமைகிறது. என்றாலும் ஃப்ரக்டோஸ் போன்ற சில பொருட்கள் சோடியம் அயனிகளை கடத்து பொருளாக கொண்டு உட்கிரகிக்கப்படுகின்றது. இம்முறைக்கு பொருள்வழி கடத்தல் எனப்படுகிறது. இப்போ கடத்தல் 3 வகைப்படை காணப்படுகிறது. ஒன்று செயல்மிகு கடத்தல், இயல்பு கடத்தல், பொருள்வழி கடத்தல் என 3 வகைப்படுகிறது. இந்த உணவூட்ட பொருளான அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ் மற்றும் மின்பகு பொருளான சோடியம் அயனிகள் போன்றவை அடர்த்தி வேறுபாட்டினால் செயல்மிகு கடத்தல் மூலம் கடத்தப்படுகிறது. 2 மார்க் கொஸ்டின். இந்த கரையும் தன்மையற்ற பொருட்களான கொழுப்பமிலங்கள், கிளிசரால் மற்றும் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஆகியன முதலில் சிறிய நீரில் கரையும் மைசிலஸ் என்னும் நுண்குமிழாக மாற்றப்பட்டு பிறகு சிறுகுடல் கோழை சவ்வினால் உறிஞ்சப்படுகிறது. அங்கு மீண்டும் புரத உரையால் சூழப்பட்ட கொழுப்பு துகளாக, அதாவது கைலோமைக்ரானாக மாற்றப்படுகிறது. பின்னர் குடலுறிஞ்சிகளில் உள்ள நிணநீர் நுண்ணாளத்தின் வழியாக கடத்தப்பட்டு நிணநீர் நாளத்தில் செலுத்தப்படுகிறது. அதன் பின்னரே இப்பொருட்கள் இரத்த ஓட்டத்தில் கலக்கின்றன. இவ்வாறாக கொழுப்பமிலங்கள் நிணநீர் நாளம் மூலமாகவும் பிற பொருட்கள் கொழுப்பு அமிலங்கள் நிணநீர் நாளம் மூலமாகவும் பிற பொருட்கள் குடலுறிஞ்சில் உள்ள இரத்த நுண்ணாளத்தால் செயல்மிகு கடத்தல் அல்லது இயல்பு கடத்தல் மூலமாகவும் உட்கிரகிக்கப்படுகின்றன. நீரில் கரையும் விட்டமின்கள் எளிய விரவல் அல்லது செயல்மிகு கடத்தல் மூலமாகவும் கடத்தப்படுகிறது. ஊடுகலப்பு அடர்வை பொறுத்து நீர் உட்கிரகிக்கப்படுகிறது. உணவு உட்கிரகித்தல் வாய்வழி, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல் ஆகிய பகுதிகளில் நடைபெற்றாலும் பெருமளவு உட்கிரகித்தல் நடைபெறும் இடம் சிறுகுடலே ஆகும். 1 மார்க் கொஸ்டின். எளிய சர்க்கரை, ஆல்கஹால் மற்றும் மருந்து பொருட்கள் ஆகியவை இரைப்பையில் உட்கிரகிக்கப்படுகின்றன. சில மருந்துகள் நாக்கின் கீழ்ப்பகுதியில் உள்ள இரத்த நுண்ணாளங்கள் மற்றும் வாயில் உள்ள கோழை படலத்தால் உட்கிரகிக்கப்படுகின்றன. பெருங்குடலும் அதிகளவு நீர், விட்டமின்கள், சில தாது உப்புக்கள் மற்றும் சில மருந்து பொருட்கள் ஆகிய உட்கிரகிக்கின்றன. உட்கிரகிக்கப்பட்ட பொருட்கள் இரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் கல்லீரல் போர்ட்டல் மண்டலத்தின் வழியாக கல்லீரலை அடைகிறது. கல்லீரலிலிருந்து உணவுப் பொருட்கள் பல்வேறு உடல் பகுதிக்கு பயன்பாட்டிற்காக கடத்தப்படுகின்றன. இந்த உட்கிரகிக்கப்பட்ட பொருளை தன் உடலின் அனைத்து திசுக்களுக்கும் பயன்படுத்தி அவற்றை புரோட்டோபிளாச பொருட்களாக மாற்றும் நிகழ்ச்சி தன்மயமாதல் எனப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதாவது உட்கிரகிக்கப்பட்ட பொருளை உடலின் அனைத்து திசுக்களுக்கும் பயன்படுத்தி அவற்றை புரோட்டோபிளாச பொருட்களாக மாற்றும் நிகழ்ச்சி தன்மயமாதல் எனப்படுகிறது. அடுத்து கழிவு வெளியேற்றம். அது செரிமானத்தினுடைய கடைசி நிகழ்ச்சி கழிவு வெளியேற்றம். பின் சிறுகுடலிலிருந்து செரிமானத்தால் உருவாக்கப்படும் கழிவுப் பொருட்களும் உட்கிரகிக்க இயலாத பொருட்களும் பெருங்குடலில் செலுத்தப்படுகின்றன. இது பெரும்பாலும் நார்ப்பொருள்களால் ஆனது. இந்த நார்ப்பொருள்கள் பெருங்குடலில் உள்ள இணைவால் பாக்டீரியாவால் பயன்படுத்தப்பட்டு விட்டமின் கே மற்றும் பிற வளர்சிதை மாற்ற பொருட்கள் உருவாகின்றன. இப்பொருட்கள் பெருங்குடலில் நீருடன் சேர்ந்து உட்கிரகிக்கப்படுகின்றன. எஞ்சிய கழிவுப் பொருட்கள் மலக்குடலின் திடநிலைக்கு மாற்றப்படுகிறது. இந்த மலப்பொருள் ஒரு நரம்பு தூண்டலை உருவாக்கி மலத்தை வெளியேற்ற வேண்டிய உந்துதலை ஏற்படுத்துகிறது. இதனால் மலத்துளை வழியாக மலம் வெளியேற்றப்படுகிறது.
இந்நிகழ்ச்சிக்கு மல வெளியேற்றம் எஜெஷன் ஆர் டீஃபிகேஷன் எனப்படுகிறது. இது ஒரு விருப்பத்திற்கு உட்பட்ட அலையியக்க நிகழ்வாகும். தாதுப்புக்கள் கனிம வேதிப்பொருட்கள் கால்சியம், இரும்பு, அயோடின், பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம், பாஸ்பரஸ், கந்தகம் நமது உடலின் பல்வேறு உடற்செயல் பணிகளை ஒழுங்குபடுத்த தேவையான தாதுப்புகளாகும். உடலுக்கு அதிக அளவு தேவைப்படும் தாதுப்புகளை முதன்மை தாதுப்புகள் சோடியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், கந்தகம் மற்றும் குளோரின் என்றும், குறைந்த அளவு தேவைப்படும் தாதுப்புகள் நுண்தாதுப்புகள் இரும்பு, செம்பு, துத்தநாகம், கோபால்ட், மாக்னீசு, அயோடின், ஃப்ளூரின் என இரு பிரிவுகளாக கொள்ளலாம். நமது உடல் திரவத்தில் மிக அதிக அளவில் காணப்படும் அயனி சோடியம் அயனி ஆகும். அடுத்து கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் கலோரி மதிப்பு. நமக்கு தேவையான ஆற்றலில் 50% கார்போஹைட்ரேட்டிலிருந்தும் 35% கொழுப்புகளிலிருந்தும் 15% புரதங்களிலிருந்தும் பெறுகின்றோம். நாளொன்றுக்கு 400 முதல் 500 கிராம் கார்போஹைட்ரேட், 60 முதல் 70 கிராம் கொழுப்பு, 65 முதல் 75 கிராம் புரதம் நமக்கு தேவைப்படுகிறது. இவற்றில் வயது, பால், உழைப்பின் அளவு, பிற காரணிகளான கர்ப்பம், பாலூட்டுதல் போன்றவற்றை பொறுத்து சரிவிகித உணவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடுகிறது. பேலன்ஸ்டு டயட் சரிவிகித உணவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடுகிறது. அதாவது வயது, பால், உழைப்பின் அளவு, பிற காரணிகளான கர்ப்பம், பாலூட்டுதல் போன்றவற்றை பொறுத்து சரிவிகித உணவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடுகிறது. சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச் ஆகியன கார்போஹைட்ரேட்டுகளாகும். கார்போஹைட்ரேட்டின் கலோரி மதிப்பு 4.1 கலோரி கிராம் ஆகும். இதன் உடற்செயல் எரிதிறன் 4 கிலோ கலோரி கிராம் ஆகும். அடுத்து லிப்பிடுகள் என்பது கொழுப்பு அல்லது கொழுப்பிலிருந்து பெறப்படும் பொருட்களாகும். இது நம் உடலில் சேமித்து வைக்கப்படும் மிக சிறந்த ஆற்றல் மூலமாகும். 1 மார்க்கில் கேட்பாங்க, மிக சிறந்த ஆற்றல் மூலம் எது? லிப்பிடுகள் லிப்பிடுகள் என்பன கொழுப்பு அல்லது கொழுப்பிலிருந்து பெறப்படும் பொருட்களாகும். இது நமது உடலில் சேமித்து வைக்கப்படும் மிகச்சிறந்த ஆற்றல் மூலமாகும். கொழுப்பின் கலோரி மதிப்பு 9.45 கிலோ கலோரி பார் கிராம் மற்றும் இதன் உடற்செயலியல் எரிதிறன் மதிப்பு 9 கிலோ கலோரிகள் பார் கிராம் ஆகும். அடுத்து அமினோ அமிலங்கள் மூலமாக புரதங்கள் உடல் வளர்ச்சி மற்றும் செல்களின் பழுது நீக்கத்திற்கு தேவைப்படுகிறது. ஓரளவு மட்டுமே புரதங்கள் உடலில் சேமிக்கப்படுகிறது. பெருமளவு புரதங்கள் நைட்ரஜன் கழிவுப் பொருட்களாக வெளியேற்றப்படுகின்றன. புரதத்தின் கலோரி மதிப்பு 5.65 கிலோ கலோரி பார் கிராம் மற்றும் உடற்செயலியல் எரிதிறன் மதிப்பு 4 கிலோ கலோரிகள் பார் கிராம் ஆகும். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ICMR மற்றும் உலக சுகாதார நிறுவனத்தின் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி சராசரி இந்திய மனிதனுக்கு நாளொன்றுக்கு தேவைப்படும் புரதம் 1 கிலோகிராம் எடைக்கு 1 கிராம் ஆகும். So this class have the finished. The next class we can go to the next topic. Thank you.